குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரீ மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்தா டவ் ஜோன்ஸ் லேசா கிரீன்லையும், அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் S&P 500 ஃபியூச்சர்ஸ்லாம் ரெட்லையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது டெக்னாலஜி செக்டர்ல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். சரி, இந்த ப்ரெஷருக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் தான். ஸோ சவுத் கொரியாவோட சாம்சங் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்திருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் அதை ரொம்ப பெரிய பாசிட்டிவான நியூஸா எடுத்துக்கல. அதுக்கு பதிலா இந்த ஏஐ சிப் டிமாண்ட் எதிர்காலத்திலயும் இதே வேகத்துல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு மார்க்கெட்ல உருவாயிருக்கு. அதனால ப்ரீ மார்க்கெட்ல மைக்ரான், ஸோ மைக்ரான் ஆகட்டும், மைக்ரான் டவுன் ஆயிருக்கு பாருங்க. மைக்ரான், இன்டெல், ஸோ இன்டெல், வெஸ்டர்ன் டிஜிட்டல், ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்விடியாவும் இன்வெஸ்டர்ஸோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. ஏஐ டீம்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறது, ப்ராஃபிட் புக்கிங் ஜாஸ்தி ஆகுதா அப்படிங்கறத இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் இருந்துதான் கவனிக்க வேண்டியிருக்கும். ஆனா எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் இல்ல. டவ் ஜோன்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கட்டிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் IBM, ஸோ இதுவும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, ஸோ இந்த கம்பெனியும் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே டவ் ஃபியூச்சர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குது. அதனாலதான் டவ் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் திருப்பியும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இருந்து திருப்பியும் ஒரு அப்சைட் மூவ்மெண்டா ஒரு 3 நாளா உங்களுக்கு கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஏற்பட்ட ஒரு புதுசா ஆரம்பிச்ச ஒரு பதட்டம் தான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் இப்ப அப் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. ஆயில் விலை இன்னும் மேல போனுச்சு அப்படின்னா எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா நேத்தி நம்ம ஆயில் விலை டவுன் ஆனா ஏர்லைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பாசிட்டிவா இருக்கும்னு சொன்னோம்ல. ஸோ இன்னைக்கு ஆயில் விலை மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஏற ஆரம்பிக்கிறதுனால ஏர்லைன்ஸுக்கும் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் நெகட்டிவா இருக்கலாம். இந்த வாரத்தோட பிக்கெஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் மினிட்ஸ் தான். இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ் என்ன சிக்னல் கொடுக்க போறாங்க, இன்ஃபிளேஷன் பத்தின வியூ எப்படி, ஃபியூச்சர் பாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விடியா, ஸோ என்விடியா, மைக்ரோசாஃப்ட், இன்டெல், அதுக்கப்புறம் மைக்ரான், பிராட்கேம், IBM, சேல்ஸ் ஃபோர்ஸ், ஃபிசர். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். நீங்க ஃபிசர் பத்தின ஒரு முக்கியமான நியூஸ் வந்ததுனால அந்த ஸ்டாக்ஸ் ப்ரீ மார்க்கெட்ல நல்ல ஸ்ட்ரென்த் காட்டுது. அதே நேரத்துல ரீவன் செகண்டரி, ரீவன்கிற ஸ்டாக்ஸ் ரீவன் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் ஒரு செகண்டரி ஷேர் ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்டரி ஷேர் ஆஃபரிங் அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு ப்ரெஷருக்கு டவுன்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் மைல்டு புல்லிஷ்ல இருக்கு. S&P 500 நியூட்ரலாவும் ஸ்லைட் பேரிஷாவும் இருக்கு. நாஸ்டாக் பியரிஷ் பயாஸ்ல இருக்கு. குறிப்பா சிப் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறதுதான் டைரக்ஷனை தீர்மானிக்கும். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ட்ரேட் இருக்காம ஒரு 30 to 60 மினிட்ஸ் வால்யூம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிற பெட்டர். ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுல ட்ரேட் எடுங்க. ட்ரெஷரி ஈல்டு மூவ் எப்படி இருக்குங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாப் 5 ஹைலைட்ஸான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கிரீன்ல இருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வீக்கா இருக்கு. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து அகைன் ப்ரெஷர்ல இருக்கு. ஆயில் பிரைஸ் அப் ஆகுது. காரணம் நம்மளோட மிடில் ஈஸ்டோட டென்ஷன். அதுக்கப்புறம் ஃபெட் மினிட்ஸ் மேலதான் இன்னும் மார்க்கெட்டோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இருக்கு. இதான் இன்னைக்கு முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட். இந்த மாதிரி தினமும் யூஎஸ் மார்க்கெட்டோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஏஐ ஸ்டாக்ஸோட அப்டேட், குளோபல் மார்க்கெட் நியூஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங். See you in the next video. Thank you.